பஞ்சாயத்து அப்படின்னா அதை பண்ண முடியுங்க. இந்த தடவை அந்த அண்ணனை கேட்டாங்க, இந்த பஸ்ஸு எனக்கு அந்த பஸ்ஸு ஒட்டு மாதிரி தான் இருந்தது. ஸ்ரீ சரவணன் ஃபுல் ஒர்த்து காம்போ மாதிரி. இந்த பஸ்ஸில் ட்ராவல்ஸ் பண்ணி ஒரு தடவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இதோட ஃபீலிங்லாம் இப்படி சேஃபாக போய் விடுற வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஓடுன்னு தெரியல, அவ்வளோ சேஃபாக போய் விடுறாங்க. அவங்க எப்போயாவது சார் நடப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காலையில் உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரியே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கனால தான் அந்த வண்டிக்கு ஸ்ரீ சரவணன் 7:30க்கெல்லாம் ஆவடியில் இறக்கி விடுவாங்க. கோயம்பேடு அந்த மாதிரி இறங்குறவங்க ஃபஸ்ட்டு இறங்கிடுவீங்க. நீங்கள் 5 மணி அந்த மாதிரியே இறங்கிடுவீங்க. அது மாதிரி தேனி கம்பம் அது மாதிரி இறங்குறவங்க 5 மணிக்கெல்லாம் இறங்கிடுவீங்க. மறக்காமல் இந்த இதுக்கு பார்த்துக்கோங்க. இந்த பஸ் நேம் ஸ்ரீ சரவணன். சென்னையில் இருக்க பிராண்டு இவங்களோட தான் பாதி பிராண்டு அப்படி தான் நினைக்கிறேன். பாதி பஸ்ஸுக்கு ஸ்ரீ சரவணன் அப்படி தான் போட்டிருக்கு. இந்த பஸ்ஸில் போகிறது சேஃப் தான், ஆல் சேஃபு. நீங்கள் எப்படி போகிறதுனாலும் சேஃப் தான். பார்த்து ஓட்டுவாங்க. அம்மனும் தான் வெறித்தனமாக ஓட்டுவாங்க. இது ஒரு நாள் இது ஆல் அவுட் போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு பஸ் ஓடாது. தேனி டு கும்ளி அப்படி காலையிலையும் ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஆவடியிலேருந்து கிளம்பும், அப்படியே தேனி போகும். தேனிலேருந்து கிளம்பும், அப்புறம் ஆவடிக்கு வரும். அது மாதிரி காலையிலேயே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் சில தடவை வண்டி. ஆனால் அண்ணங்க தூங்குறாங்களானே தெரியல, போய்கிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்னன்னு தெரியல மாறிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் நீங்கள் யூடியூப் போடுறவங்க 10 பேர் பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு கமெண்ட் போடுங்க. உங்கள் கேமிங் வீடியோ இனிமேல் முடியுங்க. கொஞ்ச நேரத்தில் முடிய போது உங்கள் கேமிங் வீடியோ. அதனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க ஜாயின் ஆகிக்கோங்க, லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்காட்டி கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுதி பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எழுதி பண்ணிருக்கேன். அவங்களுக்கு அவ்வளோ பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்வளோ பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் மேப் இன் த வேர்ல்டு ஃப்ரெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அவ்வளோ நிமிஷமாக பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷம் ஃபுல்லாக உங்களுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நானாகவே கேமிங் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். ஃப்ரீ கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயுமே நீங்கள் விளாண்டிங்கன்னா, இல்லைன்னா உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கும். அப்படியே இந்த பசில் விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ குள்ளேயும் அது ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எப்பயுமே இது வருதுன்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 செகண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரெடியாக இருந்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஜிடி ரைடர்ஸ் போகிறோம். இதில் 10 பேர் கிரிக்கெட் பார்க்குறவங்களா இருந்தால், நம்மள மாதிரி ஆர்சிபியாக இருந்தால் இந்த பஸ்ஸுக்கு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா முன்னாடியே மதிஷான்னு போட்டிருப்பாங்க. இவங்க மதிஷா பதிரான் டீம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பஸ்ஸு ஓட்டுறாங்க. இந்த மலையிலலாம் போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நடந்துக்கிட்டு. சாப்பிடாம நைட்டு டீ குடிக்க நிப்பாட்டுவாங்க. ஒரு தடவை நடுவில் ஒரு பிரேக் நிப்பாட்டுவாங்க. அப்புறம் வண்டி ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். யாருமே நிப்பாட்ட மாட்டாங்க. வண்டி எடுத்து அப்படியே வண்டி போயிடும். பைபாஸ் ரைடர் பார்த்து ஓட்டுறாங்களும் அது மாதிரி பேசஞ்சர் கொண்டாமே அவங்க கூட பார்த்து ஓட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானாச்சும் 50 லிட்டர் வச்சுருக்கேன். அவங்க அதுக்குள்ளேயும் 200 லிட்டர் ஃபுல் பண்ணிடுவாங்க. நானும் இப்போ போய் ஃபுல் தான் பண்ணணும். ஏதாச்சும் பெட்ரோல் பங்க் கிடச்சா நான் தான் ஃபுல் பண்ணாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காண்டி இது 7 நிமிஷம் அது மாதிரி பண்ணிகிட்ருக்கேன் ரெக்கார்டிங்கு. 9 நிமிஷம் 28 செகண்ட் போய்கிட்டே போகணும். பைபாஸ் ரைடர்னாலே பைபாஸ் ரைடருங்க. அந்த எக்ஸ்பிரஸ்ஸு இது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட வேகமாக போகிற மாதிரி வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்தே பாரத்தே முந்தும் 165 போகும் இந்த வண்டியில். அவங்க அழுத்துகிற ஸ்பீட்லேயே எல்லோரும் அடுத்த நிமிஷமும் வந்துச்சுன்னு நினைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பெட்ரோல் போட்டோம்னு சொல்லிட்டு போடாமல் போகிறேன்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அவங்களாம் அங்கேருந்து எடுக்கிற போது பெட்ரோல் போட்டுருவாங்க. நீங்கள் பயப்படவே தேவையில்ல. அவங்க பைபாஸில் இறக்கி விட்ருவாங்க. சில தடவை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் இறக்கி விட்ருவாங்க. அது மாதிரி இந்த பாளையத்துக்கு மட்டும் அந்த மெரினா டீ கடை, தேனிக்கு அந்த தேட்டர் முன்னாடி, சின்னம்னூருக்கு அந்த தேட்டர் முன்னாடி வந்து நின்ட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்றிக்கிறாங்க. ப்ரைஸ் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அவங்க அடிக்கிற ஆரம் தான் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம் நினைக்கிறேன். என் டிரைவிங் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்டில் சொல்லுங்கள்.
மின்னலுக்குலாம் யாருமே ஓட்ட மாட்டாங்க ஃப்ரெண்ட். நான் அவ்வளோ மின்னலுக்கு பறக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.